ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், த சொர்னரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தீபாவளி ஸ்பெஷலாக அடுப்பு பக்கமே போகாமல் 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. இது நம்ம புதுசாக நீங்கள் ப்ரெட் வாங்கி செஞ்சாலும் ஓகேங்க. இல்லை வீட்டில் எப்போயாவது நம்ம ப்ரெட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட ஒரு 4, 5 ப்ரெட் ஸ்லைசஸ் மீந்து போயிடும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ப்ரெட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இதுக்கு நான் இன்றைக்கி அதாவது கலர் போட்டு நிறைய பேர் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கலர்லாம் போட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் வீட்டில் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம சாதாரணமாக குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளே போட்டு கொஞ்சமாக பால் காய்ச்சி வச்சுக்கோங்கங்க. அது ஆறி இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையானது நான் 5 ஸ்லைஸ் தான் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுவும் சின்ன சைஸ் ப்ரெட்டுங்க, பெரிய சைஸ் கிடையாது. அதனால நான் ஸ்பூன் சர்க்கரை பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதுவே உங்களுக்கு தித்திப்பு கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 5 பாதாம் பருப்பு இல்லைனா முந்திரி பருப்பு, இல்லை இந்த மாதிரி முந்திரி பாதாம் இல்லைன்னா அதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். போடணுங்கிற நெசசிட்டி கிடையாதுங்க. இதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடுங்க. சர்க்கரை, ஏதாவது ஒரு நட்ஸு அப்படி இல்லைனாலுமே விட்டுடுங்க. இப்போ அதாவது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி அதுக்கப்புறம் நம்ம முக்கியமானது பார்த்திங்கன்னா ஏலக்காய். இதுவுமே தூள் இருந்துச்சு வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அதை அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இப்போ மறுபடியும் நம்ம இந்த ப்ரெட்டை மட்டும் வெளியில் ஓரங்கள்லாம் அந்த ப்ரௌன் கலர்லாம் நமக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம அதை மட்டும் நான் நீக்கிட்டேன். அதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். நம்ம பிரெட் க்ரம்ஸாக நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு ஏதாவது கார வெரைட்டி செய்யும்போது நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஏர்டைட் கண்டெய்னரில். அதுக்குன்னு ரொம்ப நாள் வச்சிடாதீங்க. ஒரு 1 வீக்குள்ளே அந்த டேட் போட்டிருப்பாங்கல்ல, அது வரைக்கும் நம்ம வச்சுட்டா ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இப்போது நம்ம இந்த சுகர் இது ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோம்ல, அதுவும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் கடையில் கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு இதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நம்ம எடுக்கிற அளவை பொறுத்துங்க. இது பேக்கெட் ஒரு 45 ருப்பீஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வாங்கினோம்னா ஒரு 5, 6 முறை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் இந்த மாதிரி போட்டு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை வீட்டில் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னாக்கா, நம்ம அதுக்காக உடனே டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் துருவல், நல்ல பூ மாதிரி திருவி இருக்கிற தேங்காய் துருவலை எடுத்து நம்ம அதுக்குமே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே ஒரு டிப்ஸில் நான் போட்டிருக்கேங்க. எப்படி அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் துகள்களாக வர்ற மாதிரி தேங்காய் துருவல் துருவுறதுன்னு டிப்ஸ் ஸ்பெஷலில் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும்போது நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வீட்டில் இருந்துச்சு உங்கள்கிட்ட தேங்காய் துருவல்னாக்கா, லைட்டாக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கலந்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அந்த பால் தெளித்து நம்ம ஏன்னா அந்த உள்ளே வைக்கிற பூரணம் சேம் தான் 2மே. அது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதில் அந்த எல்லோ கலரை போட்டுட்டேன். பாதி பாதியாக பிரிச்சுட்டு நம்ம அவுட்டர் சைடுக்கு அந்த ஒயிட்டாக இருக்கிறதே வச்சுக்கோங்க. இன்னர் சைடு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம அந்த எல்லோ மில்க் காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதையே போட்டு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். பிடிக்க வர அளவுக்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப பால் தெளிச்சிடாதீங்க. அப்புறம் ரொம்ப சாகியாக போயிடும். ஆனால் ப்ரெட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அது நல்லாத்தையும் இழுத்துக்கும். அந்த இதெல்லாம் உறிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ரொம்பவும் இதுவாக போயிடாது. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அதுக்கு மேலே பாலுமே தேவைப்படாது. இது நம்ம காய்ச்சி ஆறின பால் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கோங்க. அப்படி இருந்தாலுமே நீங்கள் ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ளே நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். சாப்பிட்டு காலி பண்ணிடணும். அதனால் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு காலியாகலை மீந்துருச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பால் சேர்த்து செய்கிறோம், ப்ரெட்டும் போட்டிருக்கோங்கிறதுனால ஒரு 3 நாள் அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. 1 ஆர் 2 டேஸில் நம்ம இதை காலி பண்ணிடணும். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இது ஃபினிஷ் பண்ணணுங்க. நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன ஸ்லைஸ் ப்ரெட்டில் எடுத்தேன். அதில் எனக்கு ஒரு 5 இந்த மாதிரி 5 அளவுகள் நம்பர்ஸ் செய்கிறதுக்கு எனக்கு வந்ததுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமான ப்ரெட் ஸ்லைஸ் போட்டிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸில் நமக்கு நிறையவே கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. அப்போ தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் என்னங்கிறது புரியும். நம்ம அந்த டெசிகேட்டட் கோகோனட்லாம் போட்டிருக்கிறதுனால இது இன்னுமே ரொம்ப அப்படியே உங்களுக்கு கடைகளில் இதே மாதிரி ஸ்வீட்ஸ் விற்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிலோவே நல்லா ரூ. 800 ரூ. 1000 அப்படி போகுதுங்க ரேட்டு.
இது வந்து நம்ம செஞ்சுருக்கிறது ப்ரெட்டில் செஞ்சோங்கிறது யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சுட்டோன்னு பாருங்கள். இது நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக 5 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி பிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.